சிந்துவையும் சிவாவையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு சஞ்சய். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு பைரவிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. கண்டிப்பாக வந்து அவங்க கூட போனவங்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்கணும், கொடைக்கானலில் உள்ளவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பைரவி நீங்கள் எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் வந்து தனியாக பைரவி கூப்பிட்டு பேசுகிறதுனால கடுப்பாயிட்டு வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து இவர் சஞ்சய் எப்பவும் போல் உசுப்பேற்றி விடுறாரு ஆறுமுகம் சட்டையை பிடிக்கிறாரு. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியல. இந்த பக்கம் சிந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சிவா வந்து ரூமில் தங்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்துடுறாரு. வேலைக்கு வந்த நேரத்தில் பழைய உண்மை தெரிய வருது. பைரவி தான் வந்து அவங்க அம்மா மகா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், சிவா வந்து சிந்துவை வந்து அதை பற்றியே சொல்லி திட்டிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே சிவா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது சிந்து இல்லை, அங்கே அவங்க அம்மா படுத்திருக்காங்க. சிந்து வந்து எங்கேயோ ஒரு தரையில் படுத்திருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு மூடி விட்டு போகிறாரு. சிந்து நீ ஏன் இங்கே படுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அம்மாவுக்கு பெட்டு இல்லை, காயத்ரிக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க தனி ரூம் கொடுத்துட்டாங்க, அவங்க அம்மா ரூம் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வந்து இங்கே படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பாரு, இவ வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, கண்டிப்பாக அம்மா தான் துரத்தி விட்டுருப்பாங்கன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரி, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறாரு. இந்த சீரியல் எப்படி போனால் நல்லாகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.